கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம கட்சியில இப்ப இன்னைக்கு வந்து நம்ம தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் ஆய்வு பண்றதுக்காக 38 பேர் கொண்ட நிர்வாகிகளை வந்து அவர் நியமிச்சிருக்காரு. மாவட்ட வாரியாக போய் கட்சி கழக நிர்வாகிகளை சந்திச்சு அவர்களுடைய நிறை குறைகளை, என்ன சிக்கல்கள், அவர் வந்து ஸ்டாலின் மேலேயே தவறு இருந்தாலும் அதை நேரடியாக பெற்று அந்த தகவல்களை அறிக்கைகளாக சேகரித்து என்கிட்ட சப்மிட் பண்ணணும். அவங்க நிர்வாகிகளை, கழக தொண்டர்களை வந்து நீங்க சந்திக்கும் போகும்போது ஒருத்தர் தனியா போய் உங்களுக்கு விருப்பு வெறுப்புகள் அந்த அடிப்படையில் வந்து நீங்க பேசிடக்கூடாது. 2 பேரா தான் போய் பண்ணணும். அவங்க மீது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை காட்டிடக்கூடாது. அதற்கு ஏற்றாப்புல சாதம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே துல்லியமா கொண்டு வந்து என்கிட்ட வந்து நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 32 பேர் கொண்ட அந்த குழுவை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம விஜய் அவர்களை ஒரு நிகழ்வுல, அவர் வந்து ஒரு திருமண நிகழ்வை கலந்துக்கிற போது விஜய் அவர்கள் ஆட்சியை பத்தி அவர் சொல்றாரு. ரீல்ஸ், அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு பூத் முகவர்கள் கிடையாது, வாக்குச்சாவடியில அவருக்கு முகவர் இல்லைனாலும் வாக்கு எண்ணும் மையத்தில் கூட அவர்களுக்கு சரியான நபர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட அவரு இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளங்களை அவர் கையில எடுத்து மக்கள்கிட்ட வந்து போய் வெற்றியை பெற்றிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க.